ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ இத்தனை நாட்களாக ஒரு உறவை தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த உறவு என்னுடன் சேருமா என்று காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த உறவானது உன்னிடம் சேர மறுத்து கொண்டே இருந்தது. உன்னை விட்டு விலகி சென்று கொண்டே இருந்தது. நீ எவ்வளவு தேடியும் நீ எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த உறவை உன்னால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. நீ அவர்களிடத்தில் கெஞ்சியும் பார்த்து விட்டாய், சண்டை போட்டும் பார்த்து விட்டாய். ஆனாலும் அந்த உறவானது உன்னை விட்டு உதறி சென்று விட்டது. அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். இந்த வாழ்க்கையை வெறுத்துவிட்டு நீயாக ஒவ்வொரு நொடியையும் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? நீ அந்த உறவை எவ்வளவு நேசித்தாய். ஆனால் அவர் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகம் போல தடுமாறிக்கொண்டும் தவித்து கொண்டும் அதனை கடத்தி கொண்டிருந்தாய். என் செல்லமே, உன்னுடைய கவலை எனக்கு புரிகின்றது. உன் அப்பா நான் இருக்கின்றேன். அந்த உண்மையை சொல்லுகின்றேன். நீ விரும்பிய உறவு உன்னை விட்டு வேண்டாம் என்று விலகிச் சென்ற உறவானது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. ஆம் செல்லமே, உன்னுடைய உண்மையான அன்பினை இப்பொழுதுதான் அந்த உறவுக்கு புரிந்திருக்கின்றது. சேர்ந்திருக்கும் போது புரிந்து கொள்ளாத அன்பானது பிரிவு என்று வரும்போதுதான் பல மடங்கு புரிய தொடங்குகின்றது. உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னுடைய பாசத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இப்போது உன்னை சேர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். உன்னை விட்டு பிரிந்து சென்ற சில நாட்களிலேயே நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பாக இருந்தாய், உண்மையான பாசத்தை காட்டினாய் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உன்னை பிரிந்த மறுகணமே அவர்களுடைய தவறு என்ன என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இப்போது உன்னை வந்து சேர வேண்டும், உன்னோட அன்புதான் பரிசுத்தமானது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போது அவராகவே உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் சொல்லுகின்றேன், கவலைப்படாதே. இனி உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக மாறப்போகின்றது. நேசித்த உறவுடன் உன்னை நான் சேர்த்து வைக்கப் போகின்றேன். நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். உன்னை தேடி வரும் பொழுது அந்த உறவை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தையின் சந்தோஷம்தானே என்னுடைய சந்தோஷம். இது உனக்கே தெரியுமல்லவா? உனக்கான மகிழ்ச்சியை நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். அதை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இடையிடையே சற்று பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. அன்பு என்பது வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரங்களில் சிறு பிரச்சனைகள் வருவதை கண்டெல்லாம் தோண்டிவிடக்கூடாது. எது நடந்தாலும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. சண்டை சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதை அப்போதே பேசி முடித்துவிட்டு தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டு வாழ்க்கையை துன்பமாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. உன் சாயப்பா உனக்கு அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் எப்போதுமே எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய அன்பும் பாசமும் பொய் என்று அவர்களுக்கு தோன்றாமல் இருக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்பும் பாசமும் அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு உன் மீது எந்த ஒரு வருத்தமோ கோபமோ வரும்படியாக நீ நடந்து கொள்ளக்கூடாது. எந்த உறவாக இருந்தாலும் அங்கே சந்தேகம் என்ற ஒரு விஷச்செடியானது முளைத்து விட்டால் அந்த உறவானது என்றுமே நிலைத்திருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மனதில் உள்ளதை உள்ளபடியே பகிர்ந்து கொண்டால் அந்த உறவு என்பது எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். சந்தேகம் என்ற விஷச்செடியை வேரோடு அழித்து விட்டால் வாழ்க்கை என்பது எப்போதும் நல்ல ஒரு வாசம் வீசக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கும். என் செல்லமே, உன் கஷ்ட காலம் எல்லாம் முடிந்து விட்டது. எத்தனை நாட்கள் தனிமையாக இந்த இரவை நீ கழித்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய பகல் முழுவதும் வேலை செய்ய முடியாமல், எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல், எப்போதும் ஏதோ ஒன்று இழந்து விட்டதை போல சோகத்தோடு அல்லவா நீ இருந்து கொண்டிருந்தாய். உன்னுடைய முகத்தை பார்க்கும் போதே தெளிவாக தெரிந்து விட்டது. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. உன் மனமானது ஒரு நிலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு புரிந்துவிட்டது.
துவண்டு போய் இருந்த உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் மலர்ச்சியாக மாற்ற வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய அன்பான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதுதான் அதற்கு காரணம் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று அந்த உறவினுடைய மனதை மாற்றியிருக்கின்றேன். என் செல்லமே, அவர்களுக்கு உன்னுடைய அன்பு என்பது எவ்வளவு பரிசுத்தமானது என்று இப்போது புரிந்துவிட்டது. அதனால்தான் தான் செய்தது தவறு என்றும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய முன் கோபத்தாலும் திடீரென்று யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்ததாலும் தான் இப்போது இந்த நிலைமைக்கு தான் ஆகிவிட்டதாக அவர்களும் நினைக்கின்றார்கள். தானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றிருந்தால் இந்த பிரச்சனையானது இந்த அளவிற்கு வந்திருக்காதே என்று அவர்களும் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். என் செல்லமே, கோபத்தில் நிதானம் என்பது இருக்காது. அதனால் கோபத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் கோபம் குறையும் வரை சற்று அமைதியாக இருந்துவிட்டு பிறகு யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுத்தால் அந்த முடிவானது எப்போதும் சரியாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு முடிவை எடுக்கும்போது எல்லாவற்றையும் சிந்தித்து யோசித்துத்தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது இருவர் மட்டுமே சார்ந்தது இல்லை அல்லவா? உங்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இல்லை செல்லமே. உங்கள் இருவருடைய சுற்றத்தாரும் அதில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் அவர்களையும் சார்ந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடு. உன்னுடைய வாழ்க்கை துணையால் உனக்கு மிகப்பெரிய நன்மையானது நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயமானது இப்போது உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகின்றது. உன் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை. அந்த விருப்பங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அந்த ஆசையையும் அறிந்த நான் அது நியாயமான ஆசை என்று தெரிந்து இப்பொழுதே அதை நிறைவேற்றி கொடுக்கவும் ஆயத்தமாகிவிட்டேன். இக்கணம் முதலே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. நல்ல நேரங்கள் உனக்கு தொடங்கி இருப்பதால் அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் அமையப்பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் காலகாலத்திற்கும் தலைமுறைக்கும் உன் குலமே செழிப்படைக்கூடிய வகையில் இனி வரும் காலம் உனக்கு மிகவும் நல்ல காலமாக பொற்காலமாக அமையும். நான் சொன்னபடியே நீ விரும்பியவரோடு உன்னுடைய வாழ்க்கையை சேர்த்து வைத்து விட்டேன். நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். நிம்மதியாக இருக்கப் போகின்றாய். உன் சாயப்பா உனக்கு வாக்கு கொடுத்தபடியே எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன். ஆனந்தமாக இரு. எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.